கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கிற எல்லாருமே கண்டிப்பா கேஒய்சி பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கேஒய்சி பண்ணலனா உங்களுக்கு ப்ராப்பரா கேஸ் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் வரலாம். உங்களோட கேஸ் கனெக்ஷனுக்கு ஆல்ரெடி கேஒய்சி பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவா கேஒய்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு கேஸ் ஆஃபீஸ் எங்க இருக்குதோ அதை தேடி அலைஞ்சு அங்க போய் வெயிட் பண்ணி கியூல நின்று கேஒய்சி பண்ணுவாங்க. பட் இவ்வளவுலாம் கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம ஃபாலோயர்ஸ் ரொம்ப சிம்பிளா வீட்ல இருந்தே ஈஸியா கேஒய்சி பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க என்ன கேஸ் யூஸ் பண்றீங்களோ அதோட ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆப் லிங்க் தெரியல அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல்ல கிளிக்கபிள் லிங்கே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட கேஸ் கனெக்ஷன் வந்து இந்தியன் கேஸ் அப்படிங்கிறதுனால நான் அதோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ண பிறகு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணா அதோட ஹோம் பேஜ்லயே கேஒய்சி, இகேஒய்சி, ஆர்இகேஒய்சி இந்த மாதிரி ஏதாவது காமிக்கும். அதை டச் பண்ணுங்க. இப்போ உள்ள டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிட்டு கீழே ஃபேஸ் ஸ்கேன் அப்படிங்கறத டச் பண்ணா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண அந்த ஆதார் ஆப்பை ஓபன் பண்ண சொல்லும். சோ அந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டிங்கிற ஆப்பை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் ஃபேஸ் ஸ்கேன் ஓபன் ஆகும். நல்ல பிரைட்டான இடத்துல கண்ணாடி எதுவுமே போடாம நின்று கண்ணை சிமிட்டினீங்கன்னா ஸ்கேன் முடிஞ்சிடும். இப்போ ஸ்கேன் அக்செப்ட் ஆனதும் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் காமிக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டா அவ்வளவுதான், கேஒய்சி முடிஞ்சது. நீங்க கேஒய்சி பண்ணிட்டீங்கன்னா மத்தவங்களும் கேஒய்சி பண்றதுக்கு கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வரட்டா?